அவர் படிப்படியாக அனுதினமும் இந்த இயக்கத்துக்காக மிகப்பெரிய அளவிற்கு அவரது உழைப்பை கொடுத்து, நீங்க எல்லாரும் பல பேர் 2018, 19 இந்த மாதிரி கணக்கெல்லாம் சொல்றாங்க. நாங்களாம் கருவிலிருந்து திமுக காரர்கள், பிறந்த நாள் நொடியிலிருந்து இந்த கழகத்தின் கொள்கைகளை உள்வாங்கியவர்கள். எங்களது இளம் தலைவர் அவர்கள் சிறு வயதிலிருந்தே, நிறைய பேர் நாங்க எல்லாம் பார்த்திருக்கோம். ஒரு சின்ன வயதுலேருந்து அவர் வளர்ந்ததெல்லாம் நாங்க பார்த்திருக்கோம். ஒவ்வொரு நாளும் அவர் கொள்கை பிடிப்பு மாறாமல் எப்படி பயணித்தார் என்பதெல்லாம் எங்களுக்கு நன்கு தெரியும். பல தேர்தல்களில் வெளிப்படையாக ஒரு நேரடியாக களத்துக்கு நீங்கள் நேரடியான கள அரசியல் என்று நீங்கள் எல்லாம் சொல்வதை போல 15, 18 அப்படி எல்லாம் 2018 நீங்க ஒரு நம்பர் சொல்றீங்க. அதெல்லாம் இல்லை. நான் பர்சனலா சிறு வயது முதல்ல, அவர் கல்லூரி காலத்தில் முதல்ல அம்மையார் அவர்கள், முன்னாள் முதல்வர் அவர்கள் அந்த ஆடம்பர திருமணத்தை எப்போ 1996, 97 நினைக்கிறேன், அந்த காலகட்டத்திலேயே அந்த திருமணம் நடந்த போதே அதை கண்டித்து லோயலா கல்லூரியில் படிக்கும் பொழுதே, இப்படி தமிழகத்தில் இப்படி ஒரு ஆடம்பர திருமணம் தேவையா, தமிழக மக்கள் இந்த மாதிரி இருக்கிறார்களே, இப்படியெல்லாம் ஆப்புலன்ஸ் தேவையா என்றெல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்து வீதியில் இறங்கி போராடியவர் இன்றைய தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள். அன்று முதலில், அதுக்கு முன்னர் இருந்தே கழகத்திற்காக இவரே கொடியெல்லாம் கட்டுவாரு. பல இடத்துல இவங்க வீதி வீதியா வாக்கு சேகரிப்பாங்க. தாத்தாக்காக சேகரிச்சிருக்காங்க. அங்க நம்ம தொகுதியில யாருன்னாலும் அப்பப்போ அவங்களுக்கும் எல்லா தொகுதிகளிலும் கிளம்பி பப்ளிக் பெருசா எல்லாருமே அதெல்லாம் பார்க்காதனால் அந்த நாள் முதல்ல இன்றை தொடர்ந்து கழகத்துக்காக ஒரு கொள்கை பிடிப்போடு அவர் பயணிப்பதனால்தான் ஒவ்வொரு கழக உடன்பிறப்புகளும் அவர் மீது ஒரு இனம் புரியாத ஒரு அன்பை வைத்திருக்கிறார்கள். அந்த அன்பின் வெளிப்பாடுதான் அதற்கு பிறகு ஒரு முழு நேர அரசியலுக்கு வந்த பிறகு, நேரடியாக களம் இறங்கிய பிறகு, கழகத்தில் ஒரு பொறுப்பு கிடைக்கும்பே மிகப்பெரிய அளவிற்கு தேர்தல் களத்தில் தேர்தல் வியூகங்களை அமைத்து அவரது பிரச்சாரத்தின் மூலம் கழகத்துக்கு மிகப்பெரிய வலு சேர்த்தவர். அதற்கு பிறகு ஒரு பொறுப்பு என்று கொடுத்த பிறகு எதிரணியில் இருக்கும் பொழுது எத்தனை போராட்டங்கள், இளைஞர் அணியும் சரி மாணவர் அணியோடு சேர்த்தும் சரி, எத்தனை போராட்டத்தில் அவர் நேரடியாக களமிருக்கிறார் என்று நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். எனவே அவரது உழைப்பு நீங்கள் எல்லோரும் சொல்வதை விட இன்னும் பழமையான ஒரு உழைப்பு, கழகத்துக்கான உழைப்பு. இன்றும் உழைத்திருக்காரு. இன்றும் அதே சிம்பிளா இருக்காரு. எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாம இருக்காரு. தரையில இறங்கி கோவிட் நேரமாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, அவர் இருக்கிற அந்த தொகுதியில இருக்கும் சரி, மற்ற இடத்துலயும் சரி, என்ன இடுக்கு சந்து எதெல்லாம் பாக்குறதுல இறங்கி ஒரு பிரச்சனை மக்களுக்குன்னா நேரடியாக களம் இறங்கி பாக்குறாரு. அதுதானே முக்கியம். அதுதானே ஒரு களப்பணியாளருக்கு ஒரு முக்கியமான ஒரு அடையாளம். அதை அவர் எளிதில் இயல்பாக செய்கிறார். உட்காந்து நிக்கிறார். நம்மளுக்கு இறங்கி போயிட்டே இருப்பாரு. அவர் பாட்டுக்கு இறங்கி ஒரு பணி, களப்பணி என்றால் அவர் இறங்கி அவர் பாட்டு போயிட்டே இருப்பாரு. அவர் பாட்டு ஒரு வேலையை பார்த்துட்டே இருக்காரு. தொடர்ந்து அப்படி மக்களுக்காக களமிறங்கி மக்களுக்காக பயணித்ததனால் ஒரு பொறுப்பு 2022 அவருக்கு கொடுக்கப்பட்ட பிறகு, 2021 கொடுக்கல, அதற்கு பிறகு அவர் சட்டமன்ற உறுப்பினராக எப்படியெல்லாம் பணிபுரிந்தார் என்பதெல்லாம் பார்த்து மக்கள் கேட்டார்கள், உடன்பிறப்புகள் கேட்டார்கள். பின்பு தலைவர் அவருக்கு கொடுத்தார். அந்த பொறுப்பு கொடுத்த பிறகு நீங்களே மனசாட்சியோட யார் அந்த எதிரணியில இருக்க யாருக்கிட்ட வேணா மைக்க நீட்டி கேளுங்க. ஒரு இளைஞர் அமைச்சர், ஒரு விளையாட்டுத்துறையும் இளைஞர் துறையும் இன்று எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் நீங்கள் யோசித்து சிந்தித்து பாருங்கள். ஒரு 1.5 ஆண்டுகளிலேயே திருப்பி புரட்டி போட்டிருக்காரு. ஒட்டுமொத்த இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு தமிழகத்தில் இருப்பவர்கள், எத்தனை பேர் இன்னைக்கு ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் போயிட்டு வந்த பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு அவரை புகழ்ந்து பேசுறாங்கன்னா, கிட்டத்தட்ட 7-8 வருஷம் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அந்த கோச்சஸே இல்லாம இருந்துச்சு. இப்ப நீண்ட நெடிய காலமாக
இவர் வந்த பிறகுதான் ஒட்டுமொத்தமா ஒரே இரவுல அந்த கோச் எல்லாம் அப்பாயின்ட் பண்ணார். இப்ப அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரென்த், களப்பணி இருக்கு. இயக்கத்துக்காக உழைத்திருக்கிறார், இயக்கத்துக்காக அற்புதமாக பயணித்தார். அடுத்து அற்புதமான களப்பணியை செய்தார். நேரடியாக ஒரு பொறுப்பு கொடுத்த பிறகு மிக சிறப்பாக அந்த பொறுப்பை கையில் எடுத்து அதற்கு சேஞ்ச் கொண்டு வந்தார். ஒரு யூத் வெல்ஃபேர் மினிஸ்டர், ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்தியாவுக்கே ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டாக இன்று திகழ்ந்து அதிலும் ஹி ஷைன். அதுக்கப்புறமா அடுத்த கட்டமாக இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கும் இந்த பொறுப்பு கழகத்தில் இருக்கும் அனைத்து இளைஞர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியை வழங்கியிருக்கிறது. ஆமா, நன்றி. தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.